ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகாவுக்கும் நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு பயங்கர சண்டை நடக்குது. இது வேணானா வேணாம், இப்போ போய் இப்படி நடக்கலாமா? இவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்க, பேர பிள்ளைய எடுத்துறாங்க கோபின்னு சொல்கிறாங்க. அது கோபியோட பசங்க, என் பசங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ கூடவா கோபி மாதிரி இருக்க மங்குனி அமைச்சருக்கு புரியல. அதாவது உன் பசங்களை அவள் பசங்கன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஐயோ உங்கள் பிள்ளையா நினச்சி நீங்கள் பார்த்துக்கிறீங்க? அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நிலைமையில் போய் நீ கன்சா இருக்கானா எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு பாட்டி எவ்வளோ பொறுமையாக உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்போல்லாம் நீங்கள் பாக்கியாவுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் பாக்கியா நல்ல முறையில் இருந்திருப்பாங்க. கோபிக்கு அப்பயே அற விட்டு பாக்கியா கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம். அதை விட்டு பாக்யா கிட்ட மாமியார் கொடுமைனா என்னன்னு காமிச்சிங்க நீங்கள். இப்போ உங்கள்கிட்ட மருமக கொடுமைனா என்னன்னு சொல்லிட்டு ராதிகா காமிக்கிறாங்க. இது நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஈஸ்வரிய பாட்டி பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் இவ்வளோ நடந்தாலும் கோபி அமைதியாக தான் இருக்கு. இதே பாக்யாவாக இருந்தால் பலர்னு அடிச்சிருப்பாரு. இது என்ன, இது பிடிக்காத கல்யாணத்தில் சேர்ந்துருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ பேசி பார்த்தாங்க ராதிகாட்ட. இதில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா மரியாதை கெட்டு போய்டும், இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே மனசுடைஞ்சு போய் கீழே வந்து உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு என்ன சித்த ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா விஷயம் தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கும் தெரிஞ்சிச்சான்றாங்க. தெரிஞ்சிச்சித்த, அதுக்கு என்ன பண்ண முடியும், விடுங்க பார்த்துக்கலாம் எது நடந்தாலும்னு அவங்க சொல்லிட்டு போட்டாங்க. எப்படி பாக்கியா இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க லைஃப்லேருந்து டோட்டலாக விலகிடணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அவர் வேணான்னா டோட்டலாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செல்வி போயிட்டு உனக்கு ஒரு மாதிரி இல்லையா சொல்லி கேட்குறாங்க. எதுக்கடி ஒரு மாதிரி இருக்க போது, உங்களுக்கு கூட உன் புருஷன் இருக்காரு, என்ன கஷ்டம் வந்தாலும் என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு புருஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்